ஸோ பிளட் லைன் கெத்து காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வைவர் சீரிஸ்க்கான லீடையும் கொடுத்துருக்காங்க. கூடவே நியூ விமன் சாம்பியன்ஷிப்போட அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் இந்த செக்மெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. இதை பற்றி ஃபுல்லாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படின்னா சொல்கிற அப்டேட்ஸ் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் மாதிரி நான் மறக்காம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாய்ஸில் எதுவும் மாற்றம் இருந்துச்சுன்னா ஸோ வேறு யாரும் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, நான் தான் பேசுகிறேன். ஸோ 2 days ஐவி போனனால ஸோ எனக்கு கொஞ்சம் வாய்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ மன்னிச்சிருங்க, அதனால தான் 2 நாள் வீடியோ இல்லை. சரி ரைட், உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சிருங்கன்னு நம்புறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்மாக்டவுனுக்குள்ள போகலாம். ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுன் ஹைலைட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய சமி ஜெயின் வந்து ரோமன் ரெயின்ஸ்ட்டு என்ன பேச போகிறாருன்ற மாதிரி தான் ஸ்மாக்டவுனே ஹைலைட் ஆச்சு. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஜிம்மி ஊசோ தான் ஸ்மாக்டவுனே கிக் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ பேடஸான என்ட்ரன்ஸோட நம்மளுடைய ஓடிசி பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரிங்குக்கு வந்து பேச ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை டீகோட் பண்ணிட்டாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அவருடைய ஓடிசி டிஷர்ட்டில் ஈட்டுன்ற ஒரு டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக ஒரு டிஷர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக அது மெர்ச்சன்டைஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அதை டீகோட் பண்ணியிருக்காங்க. கூடவே ரோமன் ரெயின்ஸ் ரிங்குக்கு வந்து மைக் எடுத்து பேசலான்னு போவார். அந்த இடத்துல நம்மளுடைய ஜே ஊசோ இன்ட்ரோப் பண்ணுறாரு. ஸோ ஜே ஊசோ இன்ட்ரோப் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜே ஊசோ இப்போ வரைக்கும் கரண்டாக பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாருன்னா, இந்த இடத்துல நம்ம ஃபேமிலிக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ நான் என்ன பேச வரேன்றதை பொறுமையாக கேளுன்றதை ரோமன் ரெயின்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அந்த இடத்துல சமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோப் பண்ணுறாரு. ஸோ சமி ஜெயின் இன்ட்ரோப் பண்ணோடனே ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸில் கொஞ்சம் ஆங்கிரி பார்த்தீங்கன்னா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சமி ஜெயினும் நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஒரு சில ஃபேஸ் ஆஃப்லாம் அந்த இடத்துல பண்ணுறாங்க. ஸோ சமி ஜெயின் ரிங்குக்கு வராரு. ஸோ ரிங்குக்கு வந்ததுக்கப்புறமா அந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் சாமி ஊசோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேன் பண்ணுறாங்க. சமி ஜெயின் என்ன பேசுகிறாருன்னா, ஸோ கிரவுண்ட் ஜுவல்ல நடந்ததெல்லாம் பார்த்தோன்னா ஃபேஸில் கிக் பண்ணதெல்லாம் ஒன்றும் பர்பஸ்க்காக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரே ஒரு ரீசன் நான் ஏன் கிரவுண்ட் ஜுவலுக்கு வந்தேன்னா அதுக்கான காரணம் ஜேதான்றதையும் சொல்கிறாரு. இப்போ நான் சொல்கிறேன்ல ஜே ஊசோ தான் ரீசன்றது, அது உண்மை கிடையாதுன்றதையும் சமி ஜெயின் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நான் ஏன் வந்தேன்னா லாங் டைமாக வந்து ரோமன் நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குகள் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய திங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீவைன் பண்ணேன். அது அந்த மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஜுவல்ல 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நின்றோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நினைவுபடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் டைம் என் கெரியர்லையும் சரி என்னோட லைஃப்லையும் சரி. ஏன்னா அது வந்து ஒரு ஃபேமிலின்ற போது நான் இந்த இடத்துல பொய் சொல்லலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நம்ம 2 பேருக்கு நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு கிரேட்டான மொமெண்ட். ஸோ நம்ம டுகெதராக ஒரு பிளட் லைனாக இருக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஜிம்மி இருக்கட்டும், ஜே இருக்கட்டும், ரோமன் இருக்கட்டும், ஸோ நீங்கள் நம்ம 4 பேருமே வந்து நல்லா ஃபேமிலியாக ஷோ ஆஃப் பண்ணலாம். இப்போ வரைக்கும் நம்ம டாலில் தான் இருக்கோம்ன்றதையும் நம்மளுடைய சமி ஜெயின் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ சமி ஜெயின் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரோமன் ரெயின்ஸ் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து அவனுக்கு பின்னாடி இருக்கணுன்றதை திங்க் பண்ணுறான். ஸோ லவ்வுக்கு ஆப்போசிட்டுன்றது ஹேட்டுன்றதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் லவ்வுக்கு ஆப்போசிட் ஹேட்லாம் கிடையாது. லவ்வோட ஆப்போசிட் வந்து இன்டிஃபரன்ஸ் தான்ன்றதை நம்மளுடைய சமி ஜெயின் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த ரிலேஷன் தான் எனக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆகுதுன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமி ஜெயின் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ சமி ஜெயின் சொல்கிறாரு, நம்ம ஓல்டன் டேஸ்லாம் வந்து நம்ம எவ்ரி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோர்ட்டில் நின்னது. ஸோ அந்த மொமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமி ஜெயின் பேசுகிறாரு. பிளட் லைன் பிஸ்னஸ் அகைன் நம்ம பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம்ன்றதையும் நம்மளுடைய சமி ஜெயின் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ சமி ஜெயின் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் ரோமன் ரெயின்ஸ் நீ பண்ணணுன்றதையும் டிமாண்ட் பண்ணுறாரு. அப்பாலஜிஸ் கேளுன்றதையும் கேட்குறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ சிரிச்சுட்டு நான் வந்து ஒன்று அப்பாலஜிஸ் கேட்கணுமான்ற மாதிரி நம்ம ரோமன் ரெயின்ஸ் கேட்குறாரு. ஸோ சமி ஜெயின் சொல்கிறாரு, நீ ஏன்ட்டெல்லாம் அப்பாலஜிஸ் கேட்க தேவையில்லை, நீ வந்து ஜே ஊசோட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்பாலஜிஸ் கேட்கணுன்றதை நம்மளுடைய சமி ஜெயின் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் ஈட்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ கிட்ட போய் பேசுகிறாரு. ஸோ ஐ எம் சாரின்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. சாரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இவன் நம்ம ஃபேமிலியே கிடையாது, இவன் நம்ம பிளட்டும் கிடையாது, இவன் ஹார்னரியும் கிடையாது, இவன் ஊசோவும் கிடையாதுன்றதை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ ஏன் நம்ம வந்து இவனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஸோ விஷயம் எல்லாமே சோலோ தான். சோலோ நீ இந்த இடத்துக்கு வா, நான் உன்னை பிஸ்னஸில் வச்சு நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன்றதை ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல சமி ஜெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக அந்த ரிங்கை விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. ஸோ ஜே ஊசோ மேலே அந்த ஷோல்டரில் கையை போட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமி ஜெயின் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ரேம்பாட்டாக போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் வந்து நம்மளுடைய ஜேக்கப் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கட் பண்ணுறாரு. ஜேக்கப் பாட்டு பேசுகிறாரு. ஸோ அதில் வந்து ஜேக்கப் பாட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ரோமன் நீ ட்ரைபல் சீஃபாக இருந்து ரொம்ப காலங்கள் ஆச்சு, இருந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா அதை எண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்ட. இப்போ வரைக்கும் கரண்டாக ட்ரைபல் சீஃப் இருக்காரு, அவர் வேறு யாருமே கிடையாது, சோலோ சிக்காவதான்றதை மென்ஷன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான்னு, நீ போய் மறுபடியும் க்யூவில் போய் நில்லு. ஸோ க்யூவிலேருந்து மறுபடியும் வான்றதை சொல்கிறாங்க. சோலோ தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூவ் எடுக்கணும், ஒன்றால் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியாதுன்றதை சொல்கிறாரு. சோலோவோட டைம் தான் இது. ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த டேயை வந்து நீ எக்னாலேஜ் பண்ணி இந்த செக்மெண்ட் வந்து முடிச்சுக்கோன்றதை வந்து நம்முடைய ஜேக்கப் பாட்டு வந்து அந்த இடத்துல ப்ரோமோ கட் பண்ணுறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் கொஞ்சம் லுக் ஆங்கிரியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இந்த செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே புல் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்லேயும் செக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ஜே ஊசோ ஸ்டாப் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காது கொடுத்து கேட்கல. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலாம்ன்ற போது ஸோ ஜே ஊசோ ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு
டீல் போட்டோம், ஒன் திங் வந்து நான் உன்ட்ட பேசணும்ன்றதை நம்மளுடைய ஜே உசோ சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஜே உசோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல சமி ஜெயின் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான்றதை சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு இங்கே நிற்கிறேன், நீயும் போய் கிளம்பி அவனை போய் தேட வேண்டியிருந்தானே நம்ம ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்ம ஜே உசோ என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டேன், ஸோ எனக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாதுன்றது சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் உன் லெவலில் இருந்தேன்ற மாதிரி நம்மளுடைய ஜே உசோ டிமாண்ட் பண்ணியிருந்தார்ல, ஸோ அதை பற்றி தான் நம்ம ஜே உசோ சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாரு, நம்ம ஏன் சமி ஜெயினை பற்றி பேசணும், ஸோ சமி ஜெயின் நமக்கு யார், ஸோ நம்ம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவனை பற்றி பாதர் பண்ணணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நீ அவனை பற்றி கேர் பண்ணுறேன்னா போய் சமி ஜெயினை போய் தேடுன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஜே உசோ அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அந்த இடத்துல நம்மளுடைய ஜிம்மி உசோவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ ஜிம்மி உசோவா என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, என்ன உனக்கு என்ன பிரச்சனை, நீ போய் ஓம் பிரதரை போய் தேடுன்றதை வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்றாரு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ ராண்டி ஆர்டன் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கெவின் ஓன்ஸை கால் அப் பண்ணது மட்டும் இல்லாமல், கெவின் ஓன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பிராவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்ட எஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை இன்ஜுரி பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ காட்டியிருந்தாங்க. ஃபைனலாக ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் ஏறி போகிற மாதிரி, ஸோ கோடி ரோட்ஸ் கூட போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்ம ராண்டி ஆர்டன் இன்ஜுரியில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ டிஐஒய் வர்சஸ் பெட்டி டெல்லிக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் போயிருக்கு. இதில் நம்மளுடைய டிஐஒய் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பியாங்கா பெலர் ஜேட் கர்கில் வர்சஸ் நயா ஜாக்ஸ் டிஃபனி ஸ்டாட்டனுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெட்டரான மேட்சாக தான் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இதில் வந்து பியாங்கா பெலர் ஜேட் கர்கில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மெஷின் கன்ஸுக்கும் நம்மளுடைய டவுனுக்கான மேட்சும் நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெஷின் கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆகியன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. கூடவே வந்து இந்த மேட்ச்சுக்கு, அதாவது இந்த ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஎஃப்சி லைட் ஹெவி சாம்பியன் அலெக்ஸ் பெரேராவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காருன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்க பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாகவே பார்த்தோம். கூடவே பேக் ஸ்டேஜில் செக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நம்மளுடைய மோட்டார் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களும் டிஐஓயும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள இன்ட்ரோ பண்ணுறாங்க நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட். அண்ட் ஆல்சோ மாண்டஸ் ஃபோர்ட் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து நிக்காலிஸ்ட்டை போய் பேசியிருக்கோம், நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டியை டைட்டிலுக்காக வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோம்ன்றதை சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய ஜியாம்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆங்கிரியாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போய் நம்மளுடைய கார்கனோ கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா தாங்க மெயின் செக்மெண்ட்டே. ஸோ நம்மளுடைய நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ்க்கான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா அப்கமிங் நடக்க போகுதுன்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நியூ டைட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஓல்டு அப்டேட்ஸ் நிறையவே பார்த்துருந்தோம். ஸோ விமன்ஸ்க்கான மிட் கார்ட் டைட்டில் வரப்போகுதுன்ற மாதிரி இப்போ வரைக்கும் கரண்டாக மிட் கார்டுக்கு ஒன் டைட்டில் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ரால வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ்க்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம போய் வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ போட்ட இடத்துல அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அன்டிஸ்பியூட்டட் ட்ரைபல் சீஃப் அக்னாலஜ்மெண்ட் செக்மெண்ட்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அந்த செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய நியூ பிளட் லைன் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ நியூ பிளட் லைன் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே சோலோசிகோ அந்த உள்ள அரினாவே வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலஜ் பண்ணி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதோட ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாரு. ஓடிசின்ற ஒரு சேண்டுக்கு மத்தியில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபேன்ஸு கேட்குறாங்க, நீங்கள் எல்லாருமே வந்து சோலோசிகோவை எக்னாலஜ் பண்ணுறீங்களா இல்லை என்ன எக்னாலஜ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. சோலோசிகோவை எக்னாலஜ் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது ஃபேன்ஸ் எல்லாம் நோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேன் பண்ணுறாங்க. என்ன எக்னாலஜ் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது ஸோ ஓடிசின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் எக்னாலஜ் பண்ணுறாங்க, ஒரு அன்டிஸ்பியூட்டட் ட்ரைபல் சீஃபான்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ சோலோசிகோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, சோலோசிகோ சொல்கிறதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னை எக்னாலஜ் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்று சேலஞ்ச் பண்ணுறேன், ஒரு 1-on-1 மேட்சாக வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரைபல் சீஃபாக இருப்பாங்கன்றத சொல்கிறாங்க. சோலோசிகோவை சிரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் இப்போதைக்கு கரண்டாக ஃபைட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு அன்டிஸ்பியூட்டட் ட்ரைபல் சீஃபாக இருக்கேன். ஸோ ஃபேன்ஸ் தான் என்னை எக்னாலஜ் பண்ணணும், கூடவே நீ வந்து எக்னாலஜ் பண்ணணும், நீ இன்னமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப் ஆக முடியாதுன்றது நம்மளுடைய சோலோசிகோவை பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் அவனோட ட்ரைபல் நீ என்ன ட்ரைபல் சீஃப் ஆக போகிறேன்றது மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பார்த்து சோலோசிகோ கேட்குறாரு. ஃபேன்ஸ் எல்லாம் ஈன்ற மாதிரி சேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ சோலோசிகோவை சேட் பண்ணாரு. போய் பேக் ரூமில் அதாவது வாக்கர் ரூமில் போய் ஒரு 4 பேரை போய் தேடிட்டுவான்னு கேட்குறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் எதுக்கு 4 பேருன்னு கேட்கும்போது ஸோ சோலோசிகோ ஒருத்தரே ஃபஸ்ட்டு டாமாட்டோங்க காட்டுறாரு, அப்புறம் ஜேக்கப் ஃபாட், அது மட்டும் இல்லாமல் டாம் அல்லுவா, அது மட்டும் இல்லாமல் 5வது ஆளாக என்னுடைய நாய் வந்து இந்த சமி ஜெயினாக இருப்பான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல சமி ஜெயின் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிங்காண்டா பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. அதுக்கப்புறமா சோலோசிகோ வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, இங்கே வாங்கவான்னு கேட்கும்போது ஸோ வந்து ரோமன் ரெயின்ஸ் அடின்னு சொல்லும்போதே ஸோ நம்மளுடைய சமி ஜெயின் வந்து நம்மளுடைய சோலோசிகோவுக்கு ஒரு ஹலூன் கிக் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல பிளட் லைன் ஸ்டாண்ட்ஸ் டாலாக நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல ஊசோஸ் 2 பேருமே ஜிம்மியும் ஜெயும் வந்து பார்த்தீங்கன்னா வீத ஒன் சிம்பிளாக காட்டுறாங்க. ஸோ சமி ஜெயினும் காட்டுறாரு. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இதோட ஸ்மாக் டவுனை பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ 5வது மெம்பர் ஒருத்தர் இருப்பாருன்ற மாதிரி. ஸோ இவங்களுக்கு தான் ஓஜி பிளட் லைன் நியூ பிளட் லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வார் கேம்ஸாக போகும்போது, அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக 4-on-4 போகிறது கிடையாது, 5-on-5 வரப்போகிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ரீசெண்டாக அப்டேட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ லான்ஸ் நாய் வரப்போறாருன்ற மாதிரி ஸோ டபிள்யூலையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்து இப்போ கரெக்டாக NXTல தான் வரப்போறாரு. ஸோ அதுக்கான கன்ஃபர்மேஷன் நியூஸஸே வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் செக் பண்ணிங்கன்றது தெரியல. ஸோ அப்டேட்ஸ் இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக வந்துருங்க. நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க கைஸ். அது மட்டும்
மட்டும் இல்லாமல் ஸ்மாக் டவுன் முடிஞ்சு அன்சீன் செக்மெண்ட் போடுவோம். ஸோ நீங்கள் அதில் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.